இதில் நான் பார்க்க இருக்கிறது இந்த கிளாஸுக்குள்ளே எப்படியோ இன்னொரு கிளாஸில் உள்ள மெத்தடை நாங்கள் அக்சஸ் பண்ணுறோண்டு. இப்போ அதுக்கு நான் புதுசாக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். இப்போ இதில் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் காட்டுது இல்லை. காரணம் என்னென்னா நாங்கள் இங்கே லாங்குவேஜ் தான் கொடுக்கலன்னு நான் கொடுப்போம். லாங்குவேஜ் ஜாவா. சரி, இதை நாங்கள் சேவ் பண்ணுவோம். டெஸ்ட்டுன்ற பேரில் தான் கட்டாயம் சேவ் பண்ணுவோம். சரி, டெஸ்ட். இப்போ இதில் நாங்கள் ஒரு மெத்தட் எழுதுவோம். அதாவது பப்ளிக் இல்லாமல். பப்ளிக்குன்னா என்ன, டிரெக்டாக மெமரிக்கு பப்ளிக் மெத்தட்னு எழுதணும். பப்ளிக் மெத்தட்டுக்குள்ளே எல்லா விஷயமும் எங்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கிளாஸ் எழுதுறதுக்கான நோக்கம் என்னென்னா ரீயூசபிலிட்டி. அது இந்த கிளாஸுக்குள்ள விஷயங்களை இன்னொரு கிளாஸில் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். பப்ளிக் வாய்ட். அதாவது வாய்டுண்டா அதாவது ரிட்டன் டைப் ஒன்றும் இருக்காது. அது நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. கெட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் இல்லாட்டி கெட் நேம் ஏதாவது போடுவோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் எழுத போகிறோம். ஏதாவது எழுதுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஐ மீன் டெஸ்ட் கிளாஸ். இப்போ இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த மெத்தட்ஸ் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது பப்ளிக்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கு. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் மெத்தட் இல்லாத ஒரு கிளாஸ் உண்டு. இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணால் அது ரன் ஆகாது. நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போமே. ஜஸ்ட் கம்பைல் பண்ண முதலாவது ஜாவா சி டெஸ்ட். ரைட், இதில் கிளாஸ் ஃபைல் ஒன்று வந்துட்டு, ஆனால் இதை ரன் பண்ண முடியுமா முடியாதா? சரி, நான் ரன் பண்ணி பார்ப்போமே. ஜாவா ரைட், இதில் என்ன கொடுத்துருக்கு? எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின். அதாவது இதில் மெயின் மெத்தட் ஒன்றும் இல்லை. இது ரன் பண்ண வைக்கலாம். நீங்கள் ஒரு மெயின் மெத்தட் எழுதி அதில் சரி உங்களுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string string arg. சரி, நான் ஏண்டே வைக்கணும். அதை பழைய அதாவது சாதாரணமாக எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி அந்த அரேயை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்குள்ள எல்லா விஷயந்தான் இல்லை ரன் ஆகும். அதாவது உடனே ரன் பண்ண அதுக்கு அங்கே உள்ள எல்லா விஷயத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே எடுக்கணும், கூப்பிடணும். நீ இதில் வந்து ரன் பண்ணுண்டு. நான் என்ன செய்ய போகிறேன்டா, கெட் நேம். இது ஏன் நான் எழுதியிருக்கேன், காரணம் என்னென்னா உங்களோட ஜேவிஎம் வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இதுக்குள்ளே என்ன, அதாவது இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கோமோ அதை மட்டும்தான் ரன் பண்ணும். அதுக்கு அங்கால ஒன்றையும் ரன் பண்ணாது. ஆனால் அதுக்கு அங்கே உள்ளதை நாங்கள் ரன் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் கால் பண்ணலாம். இப்படி அதோட பேர் எழுதி ஒரு செமிகோலன் போட்டால் அது உடனடியாக வந்து சேரும் இதுக்குள்ளே. நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதலாவது கம்பைல் பண்ணணும். வருது, காரணம் என்ன? ரைட், இதில் என்ன கொடுத்துருக்கு, நான் ஸ்டாட்டிக் மெத்தட் கெட் நேம். அதாவது இதில் ஸ்டாட்டிக் இருந்தால் ஒரே நேரத்தில் எல்லா மெமரி அட்ரஸுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். ஆனால் இதுகள் இன்னும் மெமரி அட்ரஸுக்குள்ளே வந்து சேரையில்.
அதை நாங்கள் கூப்பிட்றது மெமரி அட்ரஸுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஸ்டாட்டிக் இந்த கீவேர்டை பயன்படுத்தணும். இப்போ ஓகே, இப்போ சரியாக வரும். சரி, இன்னொன்று டெஸ்ட். ஐ மீன் டெஸ்ட் கிளாஸ். ஓகே, இதில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக்னு எழுதி கொண்டிருக்க விட இன்னொரு இலகுவான வழி ஒன்று இருக்குது. பப்ளிக் வாய்ட் கெட் நேம். அங்கே இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ளே உங்களோட கிளாஸில் ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது டெஸ்ட் டி ஈக்குவல்ஸ் நியூ டெஸ்ட். இதுன்ற அர்த்தம் என்ன? அதாவது இந்த கிளாஸுக்குள்ள என்ன, அதாவது நீங்கள் இதை விடுங்க, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை விடுங்க. அதை தவிர்த்து இதில் என்ன இருக்குதோ அதே மாதிரி ஒரு இதை டீயில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. இந்த டெஸ்ட்டை வந்து டீயில் க்ரியேட் பண்ணி ஒரு காப்பி ஒன்று எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த காப்பியை தான் நான் பயன்படுத்த போகிறேன். டி டாட் உங்களோட மெத்தட் நேம் என்ன? கெட் நேம். ரைட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இதுக்கு நீங்கள் கேட்கலாம் ஸ்டாட்டிக்னு இதில் டிஃபைன் பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லாத்தையும் இந்த ஸ்டாட்டிக் மெத்தட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எல்லா கிளாஸும் இப்போ ஸ்டாட்டிக், கிளாஸில் உள்ள எல்லா ஐட்டங்களும் ஸ்டாட்டிக். இப்போ அதிலிருந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து நாங்கள் இந்த அக்சஸ் பண்ண போகிறோம். டி டாட் கெட் நேம். இதுதான் இதுன்ற விளக்கம். இப்போ நாங்கள் இதை கம்பைல் பண்ணி பார்ப்போம். நான் அழிச்சிடுறேன். அங்கால ரைட், கம்பைல் ஆகிட்டு கிளாஸும் வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இன் டெஸ்ட் கிளாஸ். இதுதான் இந்த இது இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்ற பயன்பாடு. அதாவது புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுல பயன்பாடு. அது மட்டும் இல்லாமல் ரீயூசபிலிட்டி எல்லாம் இந்த மாதிரி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்தது வந்து வேறொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸில் உள்ள மெத்தட்டை எப்படி நாங்கள் அக்சஸ் பண்ணுறது. இப்போ இதை நான் அழிச்சிடுவேன். சரி, இப்போ எங்களோட மெயின் கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ற ஃபோல்டருக்குள்ளே, அதுக்குள்ளே செகண்ட் ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களோட இதையும் அதே ஃபோல்டருக்குள்ளே போட போகிறோம். ஓகே, நான் அதை கம்பைல் பண்ணுவேன். ரைட், பாப்பா வந்து சாண்டு ரெண்டு கிளாஸும் இருக்கு. இதில் இப்போ நாங்கள் அடுத்த என்ன செய்ய போகிறோம், எங்களோட மற்ற கிளாஸை பார்ப்போம். இதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இந்த கிளாஸுக்குள்ளே இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரெண்டும் ஒரே இடத்துல, அதாவது ஒரே இடத்துல இருக்கப்படியாக நாங்கள் எங்களுக்கு பெருசாக பிரச்சனை ஒன்றும் வராது. நாங்கள் நேரடியாக அதோட பேர் எழுதலாம் இதுக்குள்ளே. அதாவது டெஸ்ட் p equals new test. இப்போ அடுத்த நான் என்ன செய்ய போகிறோம், அந்த மெத்தட்டை நாங்கள் கால் பண்ண போகிறோம். p டாட் கெட் நேம். சரி, இப்போ இதை நாங்கள் திருப்பி கம்பைல் பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன எரர் ஒன்று வரும்.
நாங்கள் செமிகோலன் கொடுக்கலைங்கண்ணே. சரி, இப்போ அதுவும் சரி. அடுத்ததான் நாங்கள் ரன் பண்ண போகிறது எதை ரன் பண்ண போகிறோம்? மை கிளாஸ். இப்போ மை கிளாஸ்ன்னு ரன் பண்ணால் எங்களுக்கு வரப்போகிறது இந்த லைனோட இன்னும் ஒரு லைனும் வந்து சேர்ந்து வரும். பார்ப்போம். அதை நாங்கள் ஜாவா இது இல்லை, இது first dot second சில டாட் வரும். செகண்ட் டாட் எங்களோட கிளாஸுடைய பேர் மை கிளாஸ். சரி, ரைட். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் இருக்குது 2 லைன், ஆனால் எங்களுக்கு இங்கெல்லாம் 3 லைன் வந்திருக்கு. இந்த முதல் லைன் இதிலேருந்து வந்தது எங்களோட டெஸ்ட் கிளாஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது இதில் முதல் லைனில் பி என்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு டெஸ்ட் கிளாஸ்னுடையது. அதில் பிக்குள்ளே கெட் நேம்டு மெத்தட்டை கால் பண்ணியிருக்கு. அந்த கெட் நேம் மெத்தட்டில் இன் டெஸ்ட் கிளாஸ்ன்னு எழுதியிருக்கு. அதுதான் இங்கே முதலாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதியிருக்கு. அங்கால செகண்ட் லைன் எழுதியிருக்கு. இதுதான் இதோட அவுட்புட்.